இந்த சமூக தொழிலாளர்களின் நிலையை தாண்டி, ஏன்னா நம்ம சமூகத்தை பார்த்தோம்னா எல்லா பக்கமுமே சமூக சங்கம் இருக்கும். ஆனால் அந்த சமூக சங்கத்திலையும் இந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் உறுப்பினராக இருப்பாங்க. சமூகத்தின் கோரிக்கையும் நம்ம சங்கத்தை தொழிலாளர்கள் சமூகத்தை அறிந்து போயிட்டுருப்போம். அது சமூக தொழிலாளர் சங்கமாக இருக்கட்டும், விருதுத்துவ சங்கமாக இருக்கட்டும், மருத்துவ சமூக சங்கமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த தொழிலாளர்கள் தான் இந்த நம்ம சமூகத்தின் சார்பான கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கோ இல்லை பொதுவரத்துக்கோ எடுத்துட்டு போகிறோம். இதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த சமூகத்தை தொழிலாளர்களை தாண்டி யார் இருப்பாங்கன்னா, இந்த படித்து வேலையில் இருக்கிற ஒரு டீம் சங்கம் வச்சுருப்பாங்க. இப்போ கூட நவசமாஜின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் 10 பேர் எல்லா பக்கமும் அமைப்பு இருக்கிற பேரில் தான் கொண்டு போயிருக்காங்க. தவிர கடந்த 100 ஆண்டுகளாக ஆரம்ப 100 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டிட் ஆனந்தம் அவர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவ சமூக சங்கத்தின் சார்பாக ஒரு அரசுக்கு கோரிக்கை எடுத்து செல்லப்பட்டு நம்மளாம் இந்து மருத்துவம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தவர் பண்டிட் ஆனந்தம் தான். அதை கூட அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் இதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பாக இருந்தார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மாதம் இடைவெளியில் நம்ம பண்டிட் ஆனந்தம் அவர்கள் அன்றைய ஆங்கிலேயர்கள் போய் நம்மளோட கோரிக்கையை முன்வைத்து அதை அனைவருக்கும் இந்து மருத்துவம் என்ற ஒரு சான்றிதழை மாற்ற அளவுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா முதல்ல பழைய அளவுக்கும் தெரியும் நம்ம சமூகத்தை ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி நம்ம சமூகத்தை வளர்ச்சி கொடுத்தாங்க. சக்கரை கட்டின்னு கூட பேரா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் தாண்டி ஒரு அமைப்பின் சார்பாக தான் என்ன கொண்டு வர முடியுது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த தொழில் செய்யக்கூடியவங்க தான் ஒரு கோரிக்கை எடுத்து சின்ன சின்ன கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து அந்த கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய அளவில் 100 அளவில் தமிழக அளவில் ஒரு பெரிய அளவில் ஒரு கோரிக்கை வரைக்கும் 100 ஆண்டுகளில் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினதில்லை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இப்போ கூட இந்த கூட்டத்தை பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக இருக்குது இதில் வந்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலாளர்கள் சார்பில் எனக்கு நம்பியூர் நான் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது தான் இங்கே மறைந்த சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டம் நடக்குது. பல்வேறு நிகழ்ச்சி நடத்திருக்கோம். அதில் 100கணக்கான பேர் கலந்து வந்திருக்காங்க. ஆனால் அதை நம்ம இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு கூட்டம் குறைவாக தான் இருக்குது. ஒரு கிளை சங்கம் வந்து கூட இன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையில் தான் இருக்குது. நம்பியூர் பார்க்கறது நம்பியூர்னாலே கூட்டம் ஊர்வலம் சிறப்பாக நடத்திருந்தது. அப்போ நம்பியூர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைவராகவும் இன்றைய தலைவர் செல்லியில் செயலாளராக இருந்திருக்காரு. அந்த கூட்டத்தில் நம்ம பிள்ளைகளை தாண்டி நம்ம ஓய்வு பெற்ற ஒரு நடத்துனர் வந்திருக்காரு. அவர்களுக்கு மண்டல சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கிறோம். அதே மாதிரி பழைய கிருஷ்ணசாமி அவர்களின் மகள் கனிமொழி அவர்கள் இந்த கூட்டத்தில் எல்லா கூட்டத்திலும் வந்துருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு மண்டல சங்க சார்பாக வந்து தெரிவிச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம பல்வேறு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கோம். நிதிஷ் கண்ணன் அவர் போன வாரத்தில் பேசினார். அவரும் துணைவியாரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு நம்ம சமூகத்தின் சார்பாக ஒரு பங்களிப்பு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்கள் மாநில சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். இதை தாண்டி நம்ம இந்த கூட்டங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது இன்றைக்கி ஒரு 30 விழா நடந்துருக்கு. எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மாநாடு சம்பந்தமாக மாநாட்டை குழுவினர் வந்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக இந்த மாநாடு என்பது இன்னைக்கு தொழிலாளர்கள் பார்க்கும்போது முதல்ல ஒரு 3 லட்சம் தொழிலாளர்கள் தக்கான முதல்வர் இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறுபடியும் ஒரு 1000கணக்கான பேர் தான் தொழில் செஞ்சுருக்காங்க. மற்றவங்களாம் படிச்சுட்டு நகரப்பகுதியில் படித்து வேறு வேலைக்கு போயிருக்காங்க. பல்வேறு தொழில்களுக்கு வெளியே போயிட்டாங்க. இவங்களாம் யாருன்னா சேர்ந்து நம்ம சமூகம் வராது. சங்கமாக இருந்தாலும் அவங்க வெளியே வரமாட்டாங்க. அந்த பகுதியில் அவங்க தேவைக்காக மட்டும் ஒரு குழுவை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து தான் நமது சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கைகளை முடிச்சு அரசாங்கத்தில் சில இதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொழிலாளர்கள் வாழ்வுரிமை மாநாடு கோயம்புத்தூர் பண்ணுறோம்னா ஒரு 90லேருந்து ஒரு 20 வருஷம் நம்மளால தொழிலில் ஒரு நல்ல மேன்மேடைய முடியுது. அந்த தொழிலாளிகள் குழந்தைகளை படிக்க வச்சு வேற தொழில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறி இந்த தொழிலையே வந்து கார்பரேட்டுங்கிற பேரில் மாற்று மதத்தினரும் மாற்று சமூகத்தினரும் இன்னைக்கு என்ன கபடிக்காரன் செஞ்சிருக்கான்னு சொல்லலாம். இல்லை அழிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம தொழிலாளிகள் வந்து வாழ்வுரிமைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதை வச்சு தான் இந்த வாழ்வுரிமை மாநாடு கோயம்புத்தூரில் நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். அந்த 3 மாவட்டங்கள் சேர்ந்து ஈரோடு, கோவை, திருப்பூர். ஏன்னா கோயம்புத்தூர்லாம் பார்த்தா மாதத்துக்கு 4 கடை திறக்கிறாங்க. வட
இஸ்லாமியர்கள் முஸ்லீம் தான் அந்த பசங்க தான் வேலை செய்கிறாங்க. அவன் ரெண்டு சும்மா என்ன பண்ணுறது பெரிய அளவில் 50 லட்சம் 1 லட்சம் போட்டு கடையை வச்சுக்கிட்டு 50 லட்சம் 60 லட்சம் கடை பெரிய திறந்து 49 ரூபா 99 ரூபா போட்டு வர வச்சுருக்கிறான். அவன் அந்த 49 ரூபா சேவை செய்யறதில்ல. அவன் உள்ள வர வச்சு அவன் பேசியல் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணி ஏதோ ஒன்று உள்ள பண்ணி ஒரு 1000 2000 பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. அது ஏமாற்று வேலை தான். ஆனால் எல்லாம் பல சர்வீஸ் பண்ணால் கூட அவன் வெளியில் என்ன பண்ணுறான்னா இந்த முடிவெட்டுறது சரி பண்ணி தான் ஓட வைக்கிறான். இதை தடுக்க முடியாது. சில இதில் போய் கேட்டால் கூட கேட்டு வந்து ஏதோ சொல்லிட்டாங்க ஓட உள்ள வச்சுக்காரு தவிர அவன் வாட்ஸ்அப் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமோ ஏதோ விளம்பரம் பண்ணி இந்த தொழிலை வந்து முழுமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இன்னைக்கு சங்கத்துக்கு கூட நிர்வாகம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாவட்டம் கூட்டம் போட்டோம்னா ஏன்னா அவன் வாழ்வாதார காப்பாற்றிக்கிற போராடிட்டு இருக்கும்போது அவன் சங்க பணியை செய்ய முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதில் வந்து கோவை ஈரோடு சென்னையில இந்த மாதிரி நிறைய பாதிப்பு. நாங்கள் ஈரோட்டில் டவுனில் இருக்கோம். பல்வேறு நல்ல சங்கங்கள் இருந்தாங்க. அந்த எங்களால் அந்த கற்பட்ட போட்டி போடவே முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வாழ்வாதார மாநாடுகளை நடத்திட்டு இருக்கோம். இப்போ தொழிலாளர்கள்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு 10% பேர் கூட தொழில் செய்கிறது. மற்றவங்களாம் மாட்டு தொழிலுக்கு போயிட்டாங்க. இது ஒரு முன்னேற்றம் தான். இது வந்து ஒரு நல்ல ஆரம்பமான விஷயம் இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 10% பேரும் தொழிலையும் இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இதை வந்து இந்த மாநாட்டில் வச்சுருக்கோம். இது வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அடுத்த வாரம் திருச்செங்கோட்டில் ஒரு தொகுதி மாநாடு நடத்தினாங்க. தமிழகத்தில் எங்கேயும் பண்ணாத வேலை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நமது சமூக வாக்காளர்களை மட்டும் ஒருங்கிணைச்சு இந்த கும்பநாடு மக்களுக்கு தேசிய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து அந்த மாநாட்டை சொல்லி ஏற்பாடு பண்ணார். அவரை ஒரு தூண்டுதலின் பேரில் நமது மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த மாநாட்டை அந்த தொகுதி மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதில் அந்த வாக்காளர்கள் மட்டும் கலந்துக்கிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். இதில் வந்து இன்னைக்கு தொழிலாளர்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த கார்பரேட்டோட பிரச்சனை. இவங்களை வந்து கட்டுப்படுத்தினாதான் இந்த தொழிலாளர்கள் உச்சம் இருக்கக்கூடிய காலத்தில் ஏன்னா ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வந்து தொழில் செஞ்சுட்டு இருப்பான். இவன் குழந்தை இப்போதான் குழந்தைங்களாம் படிச்சுட்டு ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. இவங்க ஒரு குழந்தைகளை படிக்க வச்சு முழுமையான அவனோட அந்த குடும்ப பணியை முடிக்கிறதுக்கு 50 வயசு 55 வயசு ஆயிடும். அப்போ அந்த 20 வயசு 25 வயசு தொழில் செய்யணும். இந்த 20 வருஷம் 25 வருஷம் தொழில் தாக்கு முடியுமானா இன்னைக்கு சொல்லவே முடியாது. இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க நிறைய பேர் முடிஞ்சுவாங்க. இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் பார்த்தா பெருசாக பார்க்க தெரியல.